நான் எந்த சேனலுக்கு பேசப் போகிறேன் என்ன தலைப்பில் பேசப் போகிறேன் என்பதையும் பொதுச் செயலாளரும் தெரிவித்துவிட்டே அனைத்து பேட்டிகளையும் தாவேகா உறுப்பினராக அளித்து வந்தேன். தாவேகா உறுப்பினராக என்ன? தாவேகா உறுப்பினராக? ஏய் என்ன இது? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானே 3 முறை தாவேகாவில் உறுப்பினராக இருக்கிறேன்னா அக்கா 10 முறையாவது ஆயிருக்கலாம். அது வந்து சான்ஸ் நிறையவே இருக்கு. சரிங்களா? ஏன்னா நேத்து ஒரு சங்கீதான ஒரு ஆம்பளை ஐடி இவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா தாவேகான் உறுப்பினருங்கிறாங்கன்னா சம்திங் ஏதோ எனக்கு அது தெரியலங்க. சரி நம்ம அடுத்து வருவோமா? என் வாட்ஸ்அப் குழுக்களில் முக்கியமான செய்திகளை தொடர்ந்து பகிர்வது என அனைத்து சரியாக போய்கொண்டிருந்தது. இந்த நிலையில் பெண்கள் ஐடிவிங் குழுவில் பேசிக்கொள்ளும் விஷயங்கள் கசிய தொடங்கின. ஒரு நபர் மீது ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை வைத்தேன். அதற்கு ஜான் ஆரோக்கியசாமி, சிஸ்டர் லீவ் ஆல் த ஸ்கிரீன்ஷாட்ஸ் என்று கூலாக பதிலளித்தார். என்னடா இது அநியாயமா இருக்கேன்னு உணர்ந்து அப்போதே அனைத்து குழுக்களிலிருந்து வெளியேறினேன். அப்பனா ஜானுக்கு எதிராக அப்பவே வந்து வந்துட்டாங்க. என்னன்னா ஒரு வாட்ஸ்அப் குழுல ஏதோ நடந்திருக்கு. அதுல ஒரு ஆள் வந்து ஸ்பையா இருந்திருக்கிறாங்க. என்னடா நம்மளை விட ஒரு பெரிய ஸ்பை உள்ள இருக்கேன்னு அக்கா அப்பவே வந்து ஜான் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப ஜான் வந்து சிஸ்டர் லீவ்ஸ் அப்படின்னு கூலா சொல்லியிருக்காரு. என்னடா இது எப்படி அநியாயமா இருக்குன்னு இவங்க வெளியில வந்திருக்காங்க. சரி, அதற்கு பிறகு என்னிடம் இனி பேட்டிகள் தர வேண்டாம், இனி கட்சியில் இருக்க வேண்டாம், வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு தாங்க, வாய்ஸ் ஆஃப் காமனில் ஒரு எம்ப்ளாயியா வேலைக்கு வரணும் என்று ஜான் ஆரோக்கியசாமி கூறினார். எனக்கு அதில் உடன்பாடில்லை என்று மறுத்துவிட்டேன். இது குறித்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லாததால் தளபதி ஒருவருக்காக இன்று வரை அது குறித்து பொதுவெளியில் பேசாமல். என்னம்மா நீ மறுபடியும் எங்க தலைவர் பொதுச் செயலாளருக்கு இட்டுன்னு வந்து கூட்டின்னு போயின்னுக்கிற நீனு? எங்க பொதுச் செயலாளருடைய இதெல்லாம் சரி வரல. அப்ப ஜான் தான் காலை வாரி விட்டுருக்காப்புல அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தை. சரி,